கடல் சீற்றம் காரணமாக கரை திரும்ப முடியாமல் தவிக்கும் குமரி மாவட்ட மீனவர்களுக்கு செயற்கைக்கோள் தொலைபேசி சேவை வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடலில் தவிக்கும் குமரி மீனவர்கள் 30 பேருக்கு மீண்டும் செயற்கைக்கோள் தொலைபேசி சேவை வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். அதன்படி கடலில் தவிக்கும் கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்களுக்கு செயற்கைக்கோள் தொலைபேசி சேவை வழங்குவதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத். வணக்கம் ராஜேந்திர பிரசாத். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கக்கூடிய முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது குமரி மாவட்டத்தில் இணையம் மற்றும் தூத்தூர் மண்டலங்களை சேர்ந்த மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடி தொழில் செய்வதில் திறமை மிக்கவர்களாக உள்ளனர். இவர்கள் சுமார் 500 முதல் 1000 நாட்டிக்கல் துறை வரை ஆழ்கடலில் சென்று 30 முதல் 50 நாட்கள் வரை தங்கி இருந்து மீன்பிடி தொழில் செய்யக்கூடியவர்கள். இவர்களுக்கு பேரிடர் காலங்களில் இயற்கை சீற்றம் உள்ளிட்ட காலங்களில் பரிமாற்றம் செய்வதற்காக மத்திய அரசானது சேட்டலைட் போன்களை வழங்கி இருந்தது. தற்போது இடையே ஏற்பட்ட போர் பதட்டம் காரணமாக இவர்களுக்கான இந்த சேட்டலைட் சேவையை நிறுத்தி வைத்திருந்தது. இதன் காரணமாக தகவல் தொடர்புகள் மேற்கொள்வதில் மிகுந்த சிக்கல் இருந்து வந்த நிலையில் தற்போது ஆழ்கடல் பகுதிகளில் புயல் சின்னங்கள் உருவாகுவதாக இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இது குறித்த தகவல்களை மீனவர்களுக்கு தெரியப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக குமரி மாவட்டத்தை சேர்ந்த வல்லவளை, சின்னத்துறை, தூத்தூர் உள்ளிட்ட மீனவ கிராமங்களை சேர்ந்த ஏராளமான மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிகள் மீன்பிடித்துக் கொண்டிருப்பதால் இவர்களுடைய தகவல்கள் பரிமாற்றம் செய்வதற்காக வேண்டி அந்த மீனவர்களின் குடும்பத்தினர் தமது மாவட்ட ஆட்சியர் உட்பட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கோரிக்கை வைத்தனர். இதன் அடிப்படையில் தமிழக அரசும் மத்திய அரசுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் ஆழ்கடல் பகுதியில் மீன்பிடி தொழில் செய்வர்களுக்கு இந்த சேட்டலைட் போன்களுக்கான தொடர்பை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் நிர்மலா சீதாராமன், அதாவது மத்திய நிதி அமைச்சர், நேற்றைய தினம் இந்த ஆழ்கடல் மீன்பிடி தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு மீண்டும் சேட்டலைட் போன்களுக்கான இணைப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதனை முன்னுதாரணமாக கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்றைய தினம் விளவங்கோடு கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினருடன் வெள்ளவளை மீனவ கிராமத்திற்கு அந்த பகுதியில் உள்ள மீனவ பிரதிநிதியுடன் கலந்து ஆலோசனை மேற்கொண்டதோடு மட்டுமல்லாமல் ஆழ்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு சேட்டலைட் போன்கள் தகவல் தொடர்பு பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக ஆழ்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுடன் பேசி உறுதி செய்து கொண்டார். மேலும் மீதமுள்ள நபர்களுக்கும் இது கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கும்படியும் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்து சென்றுள்ளார். தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் தற்போது எந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் என்றும் ஒவ்வொரு சேட்டலைட் போன்களாக அவர்களுக்கு அந்த இணைப்புகள் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் மீனவர்கள் தரப்பில் தற்போது தெரியப்படுத்தி வந்துள்ளது. மேலும் மீதமுள்ள போன்களுக்கு உடனடியாக இணைப்புகள் கொடுக்கப்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கியுள்ளார். அந்த மீனவர்கள் கரை திரும்ப, அதாவது பாதிப்பு இல்லாத பகுதிகளில் மீன்பிடிப்பவர்கள் மீன்பிடி தொழிலை மேற்கொள்ளலாம் என்றும் பாதுகாப்பான பகுதிகளில் சென்று மீன்பிடி தொழிலை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார். அதே போன்று பாதிக்கப்படக்கூடிய பகுதியில் இருக்க கரை திரும்ப வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையும் அறிவித்துள்ளார். நன்றி ராஜேந்திர பிரசாத், உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.